ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தாரிக். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அந்த கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்மளில் நிறைய பேர் வந்து ஜியோ சிம் வாங்கிட்டு ஜியோ சிம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்பீடை விட இப்போ கம்மியாகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோ அவங்களுக்கான தான். எப்படி நம்ம ஜியோ சிம் வந்து நெட்வொர்க் ஸ்பீடை எப்படி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ நம்மளில் நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுருப்போம். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் எம்டிகே அப்படின்னா மீடியாடெக் அப்படிங்கக்கூடிய சிப் செட், அதாவது வந்து மீடியாடெக் அவங்களோட ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிற வீடியோ வந்து அவங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். மற்ற சில ஃபோன்களுக்கு வந்து இது செட் ஆகாது, அவங்க ப்ராசஸர் வேறு. அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கு நான் வீடியோவை சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். இப்போ எம்டிகே யூசர்ஸ்க்கு மட்டும், எம்டிகே சிப் செட்டை யூஸ் பண்ணுற மொபைல் யூசர்ஸ்க்கு மட்டும் இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே ஸ்டோர் போகணும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் உள்ளே போய்க்குங்க. உள்ளே போய்ட்டு எம்டிகே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எம்டிகே அப்படின்னு டைப் பண்ணதோட உங்களுக்கு ஏதாவது சஜஷன் காமிக்கும். அப்படி சஜஷன் காமிக்கலை அப்படின்னா கூடவே இன்ஜினியர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எம்டிகே அப்படின்னு இருக்கும். எம்டிகே இன்ஜினியரிங் மோட் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். எம்டிகே இன்ஜினியரிங் மோட் செலக்ட் பண்ணதோட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டெவலப்பர் வந்து தி மான்ஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும். வேறு எதுவும் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டாம். எம்டிகே இன்ஜினியரிங் மோடில் அந்த மான்ஸ்டர்னு இருக்கும். இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்ஸ்டால் முடிஞ்சதோட உங்களோட ஷார்ட்கட்டில் பாருங்கள், இல்லை ஹோமில் பாருங்கள். எம்டிகே இன்ஜினியரிங் அப்படின்னு கீழே இருக்கும். இல்லை எங்கே கொடுத்துருக்கீங்களோ லாஸ்ட்டாக எங்கே இந்த பேஜில் விட்டுருக்கீங்களோ அந்த பேஜில் இருக்கும். அது ஹோம் பேஜில் எம்டிகே இன்ஜினியரிங் கூட உள்ளே போங்க. போனதுக்கப்புறம் 3 செட்டிங்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு 2 செட்டிங்ஸ் இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எம்டிகே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த எம்டிகே செட்டிங்ஸ் அப்படிங்கிறது எம்டிகே ப்ராசஸர் உள்ள, மீடியாடெக் ப்ராசஸர் உள்ள மொபைலில் மட்டும்தான் இது எனேபிள் ஆகும். வேறு யாருக்கும் எனேபிள் ஆகாது. அதை திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இன்னொரு சின்ன டுட்டோரியல் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த எம்டிகே ப்ராசஸராக இல்லை அப்படின்னு பார்க்குறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் CPU அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். CPU Z அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் கேட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஒன்ஸ் ஓப்பன் கொடுத்ததோட உங்கள் ப்ராசஸர் நேம் வந்து மேலே வந்துடும். மீடியாடெக், என்னோடது வந்து K3 நோட், லெனோவோ K3 நோட். லெனோவோ K3 நோட் மீடியாடெக் ஆக்டாகோர் ப்ராசஸர் தான். ஸோ மீடியாடெக் MT6752 அப்படின்னு வருது. உங்களுக்கு வேறு ப்ராசஸர் இருக்கலாம். வேறு ப்ராசஸர் இருந்தால் மேக்ஸிமம் இந்த ஆப் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் எம்டிகே வாங்க. எம்டிகே செட்டிங்ஸில் எம்டிகே போயிட்டு எம்டிகே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஆப்ஷன்லேயும் நீங்கள் கீ வைக்க வேணாம். நீங்கள் வந்ததோட பேண்ட் மோடுக்கு போங்க. பேண்ட் மோடுக்கு போயிட்டு நீங்கள் ஜியோ சிம்மை எந்த ஸ்லாட்டில் போட்டிருக்கீங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து 2 சிம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜியோ சிம் எந்த போட்டிருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, நான் வந்து ஃபஸ்ட்டு சிம் 1 தான் போட்டிருக்கேன். சிம் 2 வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது எனக்கு. ஸோ நான் சிம் 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்கள் ஜிபிஆர்எஸ் மோட், ஜிஎஸ்எம் மோட் அப்படின்னு எல்லாம் இருக்கும். ஜிஎஸ்எம் மோடு, EMTS மோடு, LTE மோட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஜியோ சிம் வந்து 4Gனால LTE மோடுக்கு போங்க. LTE மோடுக்கு போயிட்டு இப்போது உங்களுக்கு எல்லாமே பேண்ட் 1, பேண்ட் 3, பேண்ட் 7, அப்புறம் வந்து பேண்ட் 38, பேண்ட் 39, பேண்ட் 40, 41 எல்லாமே உங்களுக்கு டிக் பண்ணியிருக்கும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த பேண்டில் பேண்ட் 1, பேண்ட் 3 எல்லாம் என்னெல்லாம் டிக் பண்ணியிருக்கோ அது எல்லாத்துலேயும் அன்டிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது பேண்ட் 40ல் மட்டும் டிக் பண்ணுங்கள்.
நான் ஆல்ரெடி எனக்கு செட்டிங் சேவ் ஆகிருக்கனால அப்படி காமிக்குது. பேண்ட் 40ல் டிக் பண்ணிவிட்டு செட் கொடுத்துருங்க. செட் ஓகே சக்ஸஸ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் உங்களோட சிக்னல் மேலே வந்து கட் ஆகிட்டு திருப்பி வரும். இப்போ நீங்கள் உங்களோட ஸ்பீட் டெஸ்ட் போடலாம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட்டை போடுங்க. கண்டிப்பாக இது முன்னே உங்களுக்கு கிடைச்ச ஸ்பீட் டெஸ்ட்டை விட இப்போ கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே நான் இருக்க ஏரியாவில் எனக்கு 15லேருந்து 50 வரைக்கும் போகும். அது அப்பப்போ உள்ள வேரியேஷனை பொறுத்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி CPU செட் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராசஸரை செக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த MTK இன்ஜினியரிங் மோட் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா MTK ப்ராசஸர் இல்லை, எதுவும் மீடியாடெக் ப்ராசஸர் இல்லாத எந்த ஃபோன்லையுமே மேக்ஸிமம் இந்த ஆப் ஒர்க் ஆகாது. அதிலே சாம்சங் செட்டிங்ஸ் இருக்குது, ஒரு சிலருக்கு அது ஒர்க் ஆகும். ஃப்யூச்சரில் அந்த வீடியோ நாங்கள் வந்து இப்போ அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.